அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து நம்ம எலக்டோரல் டிரான்ஸ்பேரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்திருந்தோம். இந்த இடத்துல அதே மாதிரியான ஒரு டாபிக் தான் எலக்ஷன் கமிஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சேலஞ்சஸ இங்க பார்க்க போறோம். பேசிக் கன்டென்ட்ஸ முன்னாடி குடுத்திருக்கு. ஓகேங்களா? எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பெர்மனன்ட் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா 25 ஜனவரி 1950ல வந்திருக்கும். கான்ஸ்டிடியூஷனல் புரோவிஷன்ஸ்ல பார்ட் 15 ஆர்டிகிள் 324 டூ 329ல இருக்கு. ஸ்டாட்யூட்டரி புரோவிஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ஆக்ட் வந்து 2023ல வந்திருக்கும். ஓகேவா? இவங்க லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எல்லாருக்கும் எலெக்ஷன் நடத்துறாங்க. காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1+2 ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அது இல்லாம 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. இவங்கள செலக்ட் பண்றதுக்கு ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கு. அந்த செலெக்ஷன் கமிட்டில பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருப்பாங்க. அடுத்தது வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து இருப்பாரு. பிரைம் மினிஸ்டர் நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேபினெட் மினிஸ்டர் வந்து இருப்பாங்க. இவங்க தான் வந்து செலெக்ஷன் கமிட்டி. அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் குடுத்துருக்கோம். இது வந்து பிரிலிம்ஸ் கன்டென்ட் தான். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சரியா? மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்ப, என்னென்ன சேலஞ்சஸ எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் குடுத்துருக்கோம். அதுல குவெஸ்டினபிள் அட்டானமி அப்படின்னு சொல்லி, அவங்க எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடி. ஆனா அவங்களோட அட்டானமி அப்படிங்கிறதே வந்து குவெஸ்டினபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ்ல அந்த செலக்ஷன் கமிட்டில நம்ம பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்ப ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் கண்டிப்பா நடக்கும். அப்ப இத வந்து கவர்ன்மென்ட்க்கு ஃபேவரான இருக்கக்கூடிய ஆட்கள வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் இங்க நடக்கலாம். அடுத்தது ரிமூவல் ஆஃப் எலக்ஷன் கமிஷனர்ஸ். இப்ப எ சீஃப் எலக்ஷன் கமிஷனர நம்ம எப்படி ரிமூவ் பண்றோம்னு நமக்கு தெரியும். லைக் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாரி இவர ரிமூவ் பண்ணுவோம். ஆனா வெறும் அதர் எலக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா? மத்த 2 பேர் 1+2ல ஒருத்தர வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்ல ரிமூவ் பண்ற மாரி ரிமூவ் பண்ணிருவோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரிமூவ் பண்ற மாரி. இந்த 2 பேர சீஃப் எலக்ஷன் கமிஷனர் சொன்னாலே ரிமூவ் பண்ணிரலாம். அப்ப எதிர்க்கட்சி சேர்ந்த ஆட்கள்ல டிசென்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர சீஃப் எலக்ஷன் கமிஷனர் சொன்னாலே நம்ம என்ன பண்ண முடியும்? ரிமூவ் பண்ணிற முடியும். அப்ப இதுவுமே வந்து குவெஸ்டினபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது போஸ்ட் ரிட்டயர்மென்ட் எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு ஒரு சீஃப் எலக்ஷன் கமிஷனர் ரிட்டயர் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா அவர வேற இடத்துல எம்ப்ளாய்மென்ட்க்கு அனுப்பக்கூடாது. வேற இடத்துல இந்த சென்ஸ் வேற ஒரு கமிஷனுக்கோ, இல்ல ஒரு லோக்சபா எம்பியாவோ, ராஜ்யசபா எம்பியாவோ அவர வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. நாமினேட் பண்ணவும் கூடாது. அப்படிங்கிறது ஒரு சட்டமா கிடையாது. ஓகேங்களா? அதனால என்ன பண்றாங்க, வேலையில இருக்கப்ப, எலக்ஷன் கமிஷனரா இருக்கப்ப, ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா இருந்துட்டு, ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறமா ஆளுங்கட்சியோட உதவியின் பேரால ஒரு லாக்ஸ் சாரி ஒரு ராஜ்யசபா எம்பியா மாறிடுறாங்க. அப்ப இதுவுமே வந்து அ எலக்ஷன் கமிஷனோட அட்டானமிய இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது லேக் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால வேலை செய்றவங்க எல்லாருமே கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் தான். எலக்ஷன் கமிஷனுக்கு தேவையான ஆட்கள அவங்களே வந்து ரெக்ரூட் பண்ணிக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த இங்க குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷனல் இஷ்யூஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷனுக்கு வந்து லிமிட்டட் பவர்ஸ் தான். ஒரு அரசியல் கட்சிய அவங்கனால ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஆனா, அந்த அரசியல் கட்சி மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தா, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ங்கிற பவர் அவங்களுக்கு கிடையாது. சரியா? அடுத்தது இந்த எலக்டோரல் ரோல் மேனேஜ்மென்ட்ல இங்க எக்ஸாம்பிள்க்கு பீகார எழுதிடலாம். ஓகேவா? எலக்ஷன் கமிஷன்னு கேட்டாலே பீகார ஒரு எக்ஸாம்பிளா எங்கேயாவது குடுத்தரணும். சரியா? அடுத்து எலக்டோரல் மால் பிராக்டிசஸ். இப்ப வந்து ஓட்டுக்கு காசு குடுக்குறாங்க. பூத் கேப்சரிங் பண்றாங்க. இதெல்லாம் தடுக்க முடியாம இருக்கு. ஓகே. ஒரு சில இடத்துல தடுத்துடுறாங்க. ஒரு சில இடத்துல தடுக்க முடியல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வோட்டர் டர்ன் அவுட். வரிசையா நமக்கு எலக்ஷன்ல இந்த வாக்களிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாயிட்டே போகுது. அதுக்கு பல்வேறு காரணங்கள நம்ம சொல்லலாம். அப்ப இது ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ். இப்ப வந்து வாக்காளர்கள, அதே மாரி வேட்பாளர்கள பாதுகாக்கணும் சென்சிட்டிவ் ஏரியாஸ்ல. இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சா நம்ம பார்க்கிறோம். வருங்கால சேலஞ்சஸ், எமர்ஜிங் சேலஞ்சஸ் புதிய சவால்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியால பரவக்கூடிய பொய்யான தகவல்கள். அத எப்படி சரி செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் ஃபியூச்சர் சேலஞ்சஸா இருக்கு. இப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றதுக்காக என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கா எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின் கொண்டு வந்தாங்க. அடுத்ததா விவிபேட் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம எழுதலாம். அடுத்தது ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து வோட்டர் டர்ன் அவுட்ட அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அதாவது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட போய் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் கிட்ட வோட்டிங் அவேர்னஸ ஏற்படுத்துறாங்க. ஓகேவா? சிஸ்டமேட்டிக் வோட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்றோம்.
அடுத்தது விஜில் ஆப். ஒரு வேட்பாளர் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட வந்து மீறக்கூடிய வகையில நடந்துக்கிட்டா பொதுமக்கள் இந்த ஆப்ல போய் அவருக்கு எதிரா என்ன பண்ண முடியும்? கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். அடுத்ததான் விவிபேட் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது எலக்டோரல் ரோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எலக்டோரல் ரோல்ஸ் வந்து சரியான முறையில மேனேஜ் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் லெவல் எஃபர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெப் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்ட் எலெக்ஷன் பாடிஸ். அதோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸா யார் இருக்காங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க. இது எல்லாமே அவங்க எடுத்த ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ்ல நம்ம சொல்றோம். இப்ப என்ன வே ஃபார்வர்ட் நம்மளோட சஜஷன்ஸ்ன்னு கேட்பாங்க. இப்பெல்லாம் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. சஜஸ்ட் யுவர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்களோட அப்பாயின்மெண்ட்ல ஒரு சேஞ்ச கொண்டு வரணும். எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயிண்ட் பண்றதுல அந்த கமிட்டில பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இருக்காங்க. 3வது நபரா யார கொண்டு வரணும்னா, நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவ கொண்டு வரணும். சோ தட் இங்க வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் இல்லாம நம்மனால என்ஷூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இது எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னா, அனுப் பாரன்வால் அப்படிங்கிற கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அனுப் பாரன்வால் வழக்குல இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நோ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி. எப்போனா 1990ல வந்து தினேஷ் கோஸ்வாமி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அந்த பொசிஷன்ல இருந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கவர்மெண்ட்ல வேற எந்த பதவியும் கொடுக்க கூடாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. இதே ஒரு எலெக்ஷன் கமிஷனரா இருக்காரு அப்படின்னா அவரை சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வேணா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது எலெக்ஷன் கமிஷனுக்கு தனியா ஒரு செக்ரட்டரியேட்டை கொண்டு வர சொல்லியிருப்பாங்க. இது லா கமிஷன் அவங்களோட 255th ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து சட்டம் கிடையாது. சரியா? இது வந்து ஒரு ஆக்டா இல்ல. அதை ஆக்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ தட் அதை இன்னும் நம்ம பெட்டரா என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிமோட் ஓட்டிங் மிஷின். ஓட்டர் டர்ன் அவுட்டை அதிகப்படுத்துறதுக்காக ரிமோட் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கறத ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்றாங்க. ஏன்னா ரிமோட் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற புரோட்டோடைப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஓட்டிங் மிஷினை வச்சு நம்மளால 72 தொகுதிகளுக்கு ஓட்டு போட முடியும். அப்ப மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரிமோட் ஓட்டிங் மிஷினை கொண்டு வரலாம். அதை சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததா வந்து டெக்னாலஜிக்கல் சேலஞ்சஸை அட்ரஸ் பண்றதுக்கு ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போகஸ் ஓட்டிங் அப்படின்னா பொய்யான வாக்களிப்புகள், நம்ம பேர்ல வேற ஒருத்தர் போய் ஓட்டு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறதுக்கு ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம்ஸை கொண்டு வரலாம். ஆதார் கார்டு பேஸ்டா அதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது எலெக்ஷன் ரிலேட்டடா கான்ஸ்டன்டா அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுக்காக ஒரு எலக்டோரல் ரிசர்ச் ஹப் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளோட மெஷர்ஸ் கேட்கலாம், சேலஞ்சஸ் கேட்கலாம். அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துருக்கு. நீங்க ஒரு தடவை இதே விஷயத்தை எழுதி பாருங்க. சரியா? தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.